மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். கர்நாடகாவில் வேகமா நடந்துட்டு இருக்கு வேலை. இப்போ அண்மை செய்தி, சமீபத்தில் நடந்த செய்தி, கர்நாடகாவில் அங்க இருக்கின்ற கர்நாடகா வனவிலங்கு வாரியம், கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு மேகதாது அணை கட்டுவதற்காக அந்த விரிவான திட்ட அறிக்கை, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு அனுமதி கொடுத்திருக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி! அந்த அணை கட்டுகின்ற பகுதி வனப்பகுதி. அது வனப்பகுதி மட்டுமல்ல, காவிரி வனவிலங்கு சரணாலயம், காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி, 4000 ஹெக்டேர், கிட்டத்தட்ட ஒரு 8500 ஏக்கர். அப்படிப்பட்ட வனவிலங்குகள், புலிகள், யானைகள், சிறுத்தைகள், அதன் பிறகு மான்கள், கரடி மான்கள், அரிய வகைகள் விலங்குகள் அங்க இருக்கு. அதை பாதுகாப்பதுதான் யாருடைய வேலை? கர்நாடகா வனவிலங்கு வாரியத்தோட வேலை. வனவிலங்குகளும் காடுகளையும் காப்பாற்றுவது. ஆனால் அந்த காடுகளையும் வனவிலங்குகளையும் அழிக்கின்ற திட்டத்திற்கு கர்நாடகா வனவிலங்கு வாரியம் அனுமதி கொடுத்திருக்கு. வெட்கக்கேடுதல், அசிங்க, அவமானம். இதுல என்ன தெரியுது? கர்நாடக அரசு அந்த கர்நாடகா வனவிலங்கு வாரியத்திற்கு அழுத்தம் கொடுத்து, நீங்க அனுமதி கொடுங்கன்னு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு. அப்போ கர்நாடகா வேகமா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம இந்த கட்சியிலிருந்து அங்க வருவாங்களா, அந்த கட்சியிலிருந்து இங்க வருவாங்களா, இவங்க ராஜினாமா பண்ணி அங்க போவாங்களா, இதற்கு இதே தேர்தல் வந்ததுன்னா அங்க அதிகமா வருமா? இதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். அவன் அங்க வேகமா வேலை பண்ணிட்டு இருக்கிறான், டக்கு 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 டக்கு. நினைச்சு பாருங்க, ஒரு வனவிலங்கு வாரியம் அந்த வனவிலங்கும் அந்த காட்டையும் காப்பாற்றணும். ஆனா அந்த வனவிலங்கு வாரியத்தையே அந்த வனவிலங்குகளையும் காட்டி அழிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க கர்நாடக அரசு செய்ய வச்சிருக்கிறாங்க. ஆனா எந்த எல்லைக்குன்னா கர்நாடகா போகும். அதனால நீங்கள் உஷாராக இருங்கள், இனியும் பொறுத்துக் கொள்ளாதீர்கள். அழுத்தம் கொடுங்க, சத்தம் போடுங்க, சத்தம் போடுங்க, சத்தம் போடுங்க. அதனால இதை மிக முக்கியமான பிரச்சனையாக உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் இங்க வந்ததுக்கு ஏதோ அரசியலுக்காக ஓட்டுக்காகலாம் நான் வரலம்மா. தமிழ்நாட்டுடைய எதிர்காலம், உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்கள் பேரப்பிள்ளைகள், கொள்ளு பேரப்பு எல்லாத்துடைய எதிர்காலத்துக்காக நான் வந்திருக்கிறேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தேன்னா அதுக்கு தீர்வு வருகின்ற வரை நான் ஓய மாட்டேன். தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். இந்த நொய்யலாத்தை காப்பாற்றணும்னு எத்தனை போராட்டம் பண்ணிருக்கிறோம். நான் இருக்கிறது சென்னையில். ஆனா அங்கிருந்து நான் இங்க நொய்யலாத்தை காப்பாற்றுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். எத்தனையோ முறை வந்திருக்கிறேன். அத்திக்கடு அவிநாசி திட்டம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நான் 3 முறை நான் போராடி இருக்கிறேன். ஐயா 3 முறை போராடி இருக்காரு. நாங்க இருக்கிறது எங்க? சென்னையில் இருக்கிறோம். எதுக்கு நாங்க வந்தோம்? நீங்க பாதிக்கப்படக்கூடாது. இங்க இருக்கின்ற உங்களுடைய சந்ததியினர் நல்லா வருங்காலத்தில் சந்தோஷமா, நல்ல மகிழ்ச்சி, ஆரோக்கியமா இருக்கணும். அந்த நோக்கம் தான் எங்களுக்கு. அதனால இது நம்முடைய பிரச்சனை. அதனால இந்த காவிரியை காப்பாற்றுவோம், கர்நாடகாவில் மேகதாது அணையை தடுத்து நிறுத்துவோம் என்று உறுதியோடு, வேகம், கோபம், அந்த ஆத்திரம், கோபமா இருக்கணும். நீங்க இருப்பீங்களா?